ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழமா. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு சேர்த்துப்போம். அதோட ஒரு எலுமிச்சை அளவு புளி சேர்த்து நல்லா வதக்கிப்போம். தோல் இப்போ பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அதே கடாயில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொரிய வச்சுப்போம். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குவோம். இன்னொரு கடாயில், சின்ன கடாயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ அந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பொடி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்ம தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி